ஹாய் சாம்பியன்ஸ், வெல்கம் டு டே 54. இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே, பௌர்ணமி. ஸோ இந்த ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லும்பொழுது மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஃபுல் மூனுக்கும் டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் இது எல்லாமே ஒரு எனர்ஜி சார்ந்த விஷயங்கள். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு நாள் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட எனர்ஜியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். உங்கள் தாட்ஸோ இமோஷன்ஸோ ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் அலைன்மெண்ட்டில் சீராக இருக்க வேண்டும். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்றைக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்றாவது, செட் யோர் இன்டென்ஷன். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது அழகாக கிறிஸ்டல் கிளியராக நடந்து விட்டது போல நீங்கள் ஒரு குயிக் ஒரு விஜுவலைசேஷன் பண்ணலாம், அல்லது உங்கள் அஃபர்மேஷன்ஸ் முதல்ல நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்க. as long as you are thinking about your manifestation, that is good enough. Then followed by நம்மளுடைய யூனிவர்சல் அஃபர்மேஷன். நானும் பிரபஞ்சம் ஒன்று, பிரபஞ்சம் என்றும் எனக்கு துணையாக இருக்கின்றது, பிரபஞ்சம் என் மூலம் செயல்பட்டு என் கனவுகளை நிஜமாக்குகின்றது. ரைட்? ஸோ இந்த 2 தான். இது எப்படி நம்ம செய்ய போறோம்னா, காலையில் நீங்கள் முதல்ல இன்டென்ஷனை செட் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டேஷனை யோசிச்சுட்டு அதன் மீது ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த யூனிவர்சல் அஃபர்மேஷனை 3 முறை எழுதணும். மதியம் ஆஃப்டர்நூனில் அதே இன்டென்ஷனை மீண்டும் செட் பண்ணிட்டு மேனிஃபெஸ்டேஷன் மீது ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த அஃபர்மேஷன் யூனிவர்சல் அஃபர்மேஷனை 6 முறை எழுத வேண்டும். அண்ட் ஃபைனலி நைட்டில் த எனர்ஜி ஒரு ஆம்பிளிஃபைட் வேர்ஷன் இருக்கும் பொழுது அதே இன்டென்ஷனை மீண்டும் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் கோல்ஸ், வாட் டு யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட், ரைட்? அதை யோசிச்சுட்டு அண்ட் தென் இந்த அஃபர்மேஷனை 9 முறை செய்ய வேண்டும். 369 மெத்தட் தான். ஸோ காலையில் 3, மதியம் 6, நைட்டில் 9 முறை எழுத வேண்டும். எழுதுவதற்கு முன்பாக உங்கள் இன்டென்ஷனை கிறிஸ்டல் கிளியராக அழகாக இன்னைக்கு நீங்கள் செட் பண்ணணும்.